எல்லாருமே நல்லா படிச்சிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நல்லா படிக்கிறீங்கன்னா வீட்டில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே போல் ஜெபம் பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். அங்கே வீட்டில் அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறையில் ஆடாத அம்பலத்தில் ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணாமல் வெளியே வந்து என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம். வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இதுக்காக தான். அதை படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு வேலை செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுக்குரிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா. அது வேற ஒருத்தர் யாருன்னா வந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு. உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். உங்கள் சம்பாத்தியத்துக்குரிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். செய்யும் போது என்ன செய்வார்னா, ஆண்டவர் அந்த வேலையின் நிமித்தம் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்ன வேலை பெரிய வேலை அது வித்தியாசம் இல்லை. சின்ன வேலையோ பெரிய வேலையோ கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்கள் புதன்கிழமை 29ஆம் தேதி புதன்கிழமை சென்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அது இதுலேருந்து கீழ்ப்பாக்கம் கார்டன்லேருந்து வெளியே கோயம்பேட்டுக்கு வர வழியில் வந்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு சிக்னலில் ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்தார். அவர் இப்படி தட்டினார். சரி, நாங்கள் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் இன்னொருத்தர் ஒரு அம்மா வந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு அப்படி கடந்து போனோம். ஒரு இளம் பெண், அது வந்து கண்ணாடி துடைக்கிற அந்த இது வச்சுக்கிட்டு இது பண்ணுது, இது மாதிரி துடைச்சா கண்ணாடி பலன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கண்ணாடியை அந்த துடைக்கிறதுக்காக அந்த கண்ணாடியை பார்த்தோம். அப்போ என்ன சொன்னோம், இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம், இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த பொண்ணு ஏசகம் கேட்காம, கவனிங்க, ஏசகம் கேட்காம எதையோ ஒரு ப்ராடக்டை காமிச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுச்சு பாருங்க. உடனே என்ன பண்ணோம், அது எங்களுக்கு தேவையே கிடையாது, பிரயோஜனமே படாது. அந்த பெண்ணினுடைய அந்த அந்த அதனுடைய உழைச்சி சம்பாதிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மனசில் வச்சு அது சொன்ன 130 ரூபா வித்துச்சு அந்த பொருளை. அது அவளுக்கு போகாது. 30 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா போகும். அதுக்கு மேலே அது போகவே போகாது. அதிகபட்சம் 20 ரூபா, 25 ரூபா தான். அந்த பொருளை நாங்கள் 110 எவ்வளோக்கு வாங்கணும், 110 ரூபா கொடுத்து வாங்கணும். எதுக்கு தெரியுமா? அந்த பெண் பிச்சை எடுக்காமல் உழைக்கிற அந்த உழைப்புக்காக. அப்போ எங்களை போல் எத்தனை பேர் அப்படி நினச்சிருப்பாங்க? யோசித்து பாருங்களேன். அப்போது நாம் அந்த பொண்ணுடைய உழைப்பை நாங்கள் ஏன் மதிக்கணும்? தேவன் மதிக்க வச்சார். அப்போது நாம் உழைக்கிற உழைப்பை தேவன் யார் மூலமாக மதிக்க வைப்பார். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம். துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம்ல. அதே மாதிரி துதிப்போம், உழைப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்குரிய பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்னா அதில் வருமானத்தில் வித்தியாசம் இருக்குது. பெரிய வேலை செய்தால் பெரிய வருமானம் வரும், சின்ன வேலை செய்தால் சின்ன வருமானம் வரும். அதே போல் செலவும் அதிகமாக இருக்கும். யார் ரொம்ப சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கும், கொஞ்சமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு செலவும் கொஞ்சமாக இருக்கும். அதனால் அவங்க பாருங்கள், அவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு இருக்குது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அக்கறைக்கு அதுதான் உண்மை, அதுதான். அதனால் நாம் நம்ம அழைச்ச நிலைமையில் ஆண்டவரோடு போராடி வெற்றி பெற்று போய்கிட்டே இருக்கணும். எந்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்கள் செய்கிற வேலையை உண்மையாக இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். 6வது வசனமும்
7வது வசனமும் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப படிங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டி செல்கிறேன். அல்லேலூயா. நீங்க செய்கிற எந்த ஒரு நன்மையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றதை கவனிங்க. சகோதரரே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. பொதுவாக என்னன்னு சொன்னால், அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண சொல்லி சொல்லுவோம். இந்த பரிசுத்தவான்கள் யார், அவங்களுக்காக ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் பக்தியாக கர்த்தருக்காக உலகத்தை விட்டு கர்த்தருக்காக வாழறாங்களோ அவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். அது ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லை. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி ரெண்டுமே ஒன்று தான். பரிசுத்தவான்கள் என்றால் பெண்ணும் ஆணும் அதற்குள்ளே அடங்கும். அந்த இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள். அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்த்தரை உண்மையாக அவருடைய நாளில் அவருடைய நேரத்தை அவருக்கு செலவிட்டு வந்து அமர்ந்து ஆராதித்து துதித்து ஜெபிச்சு எல்லாம் அந்த ஆராதனை ஸ்தலத்தில் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றும் போது நாம் பரிசுத்தவான்களாக மதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் யாரு நம்புறீங்களா? நீங்கள் யாரு? நிச்சயமா பரிசுத்தவான்களே. அப்போ பரிசுத்தவான்கள் என்கிற அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறோம். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, யாருக்கிட்ட சொல்றாரு? சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே உங்களாலே. பரிசுத்தவானுடைய உள்ளம்னு ஒருத்தர் சொல்லல, உள்ளங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய உள்ளங்களும் உம்மாலே உங்களாலே இளைப்பாறுதல், அதாவது இளைப்பாறினபடியால் இளைப்பாறினபடியால் இளைப்பாறுதலை செய்வது. இப்போ என்னன்னா, ஒருத்தர் வந்து வெயிலில் ஒருத்தர் நடந்து போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் காஞ்சி போய் போகிறார். ரொம்ப தாகமாக இருக்கிறார். அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் பரிசுத்தவானா அசுத்தவானா நமக்கு தெரியாது. அவர் வந்து தண்ணி கேட்ட உடனே நாம் என்ன பண்ணுறோம்? வீட்டில் போய் தண்ணி மொண்டு வந்து அவருக்கு நாம் குடிக்கிற பாத்திரத்தில் அவருக்கு தண்ணி கொடுக்குறோம். அவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா தெரியாது, ஆனால் கொடுக்குறோம். கொடுத்தாரு, குடித்தாச்சு. கொடுத்தோம், நம்ம அவர் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்ட பேர் அவர் சொல்லும் போது அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம வாங்கும்போது அப்புறம் தான் அவர் யார், என்ன, எங்கே போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறோம். விசாரித்த பிறகு தான் தெரியும், ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கலசம் தண்ணீர் உங்கள் பலனில் சேர்க்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தவானை நீ இளைப்பாற பண்ணினபடியால், நீ அந்த இளைப்பாறுதலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியால். இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய வசனங்கள் வந்து இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னால் அது எங்கே வரும்னா, கடைசி நாளத்தில் பரிசுத்தவான்கள் செத்து அடக்கம் பண்ண போட்டு இளைப்பாறுதல் இருக்கிறாங்க அப்படி இல்லைங்க.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓர நிழலில் ஒதுக்குறாங்க பாருங்க, அதுவும் பேரும் இளைப்பாறுதல் தான். இந்த வசனத்தை நம்ம ஒரு பக்கமாக படிச்சுட்டு அது இதான் முழுசுன்னு சொல்லிடக்கூடாது. இளைப்பாறுதல்னா வெயிலில் களைச்சி வராங்க, அவங்க ஒரு மரத்து நிழலில் தேடி போகிறாங்க, மரத்து நிழலில் நின்று எப்பா என்ன வெயில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மரம் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதல். கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க பத்தியா, அதுதான் அது இளைப்பாறுதல். இப்போ நீங்கள் இந்த வசனத்தின்படி பாருங்களேன் சகோதரரே சகோதரிகளே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உங்களாலே இளைப்பாறினபடியால், அதுல கவனிங்க, அந்த இளைப்பாற செய்யணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு அதுல வசனமும் சொல்லுது, அன்பு, அன்பினாலே. அந்த அங்க அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைக்கிறோம். உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறோம். உங்களுடைய அன்பு பரிசுத்தவான்களுக்கு என்ன கிடைக்கிறது? சந்தோஷமும் ஆறுதலும் கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய லைஃப்ல முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பரிசுத்தவான்களை நாம் இளைப்பாறுதல் செய்ய வேண்டும். நம்ம யாரோ ஒருத்தருங்க, அவருக்கு கிறிஸ்து அந்த சபையை சேர்ந்தவருங்க, அவரு அங்க பாட்டுன்னு சொல்லிட்டு போறாருங்க. இல்லைங்க, அவரும் பரிசுத்தவான் தான். சபை எந்த சபைன்னு கணக்கு கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாரா, அவர் பரிசுத்தவான் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த சபையெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அதுக்காக நீங்கள் வார ஒரு சபைக்கு போகணுன்னு நான் சொல்லலை. ஒரு சபையத்தில் உங்களுக்கு அங்கம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அதனால் வாரம் இந்த சபைக்கு, வாரம் அந்த சபைக்கு போனாக்கா என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு செடி. அந்த செடியை ஒரு வாரம் இந்த தோட்டத்தில், ஒரு வாரம் அந்த தோட்டத்தில், ஒரு வாரம் இன்னொரு தோட்டத்தில், இன்னொரு வாரம் இன்னொரு தோட்டத்தில் பிடுங்கி நட்டோம்னா அந்த செடி எந்த அளவுக்கு செழிப்பாக வளரும்? ஏன்? தோட்டம் மண்ணு வித்தியாசம் இருக்குல்ல, வேறு பற்றாது. ஏன் தெரியுமா? 4 இடத்துலையும் இது அலைஞ்சு ஒரு இடத்துல கூட வேர் பற்றாம அது அலைந்து காற்றினால் அலை உண்டு ஓடுகிற மேகங்களை போல இருப்பாங்க. காற்று அடிக்கும் போது மேகம் கலையுது பத்தியா, அது போல கலைஞ்சு போவாங்க. அவங்களுக்குள்ள ஸ்திரத்தன்மை இருக்காது, வேர் பிடிக்க மாட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் வளர மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் நாம் ஐக்கியமாக இருக்கணும். வாரம் சபையில் நாம் அங்கம் வகிக்கணும். வாரம் நான் அந்த சபைக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் அந்த வேலையை செய்யணும். இப்போ பாருங்கள், சில பேர் இந்த சபையில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நீ இந்த வேலையை செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்லலை. தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு, அவங்க இதில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி வர்றது தான் எப்படி இருக்குன்னா சிறப்பாக அமையும். இப்போ நான் பிரதர் நீங்கள் இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன வச்சிங்களேன், அவர் கொஞ்ச நாள் பார்ப்பார், கொஞ்ச நாள் விட்டு போயிட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன், அதெல்லாம் உருப்படவே மாட்டானுங்க, எப்படி எந்த வேலையை வச்ச அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. அப்புறம் இந்த பக்கம் இதெல்லாம் சிஸ்டருங்களா இதுங்க அப்படின்னு நான் பேச மாட்டேன். பொதுவாக ஒரு ஊழியக்காரர் அப்படி பேசுவார். அதே நேரத்தில் நீங்களே தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து ஒரு வேலையை செய்யும்போது நான் மனுஷன் பாராட்டணும், மனுஷன் துதிக்கணும், உயர்த்தணுன்ற அவசியம் கிடையாது. தேவன் அதற்கு காரியக்காரா இருக்கிறார். அதுதான் நமக்கு முக்கியம். நான் ஊழியம் செய்தால் தேவனுக்கு செய்யணும், நான் எதை செய்தாலும் அது தேவனுக்கு என்று செய்யணும். அதுதான் நம்முடைய நோக்கம். நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குற விஷயமும் அதுதான். நீங்கள் எது செய்தாலும் அதை யாருக்குன்னு செய்யாதீங்க, மனுஷனுக்கு செய்யவே செய்யாதீங்க, அதை தேவனுக்கென்று செய்யுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி செய்யும்போது அதனுடைய பலன் பரலோகத்தில் எழுதப்படுகிறது, நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அதனால நமக்கு ஒரு சபை உறுதியாக இருக்கணும், அது முக்கியம். அதனால மற்ற சபையில் இருக்கிறவங்களே நேசிக்கலாமா வேண்டாமானா
அவங்க அந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள். அவங்க ஒரே மக்கள், நம்ம எல்லாம் ஒரே தாய் மக்கள். அவங்கள நாம நேசிக்கிறது தவறே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அவங்கள நேசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க ஒரு உபதேசத்தை கடைபிடிக்கிறாங்கன்னா அதை நாம கடைபிடிக்கணுமானா கூடாது. ஏன்னா எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுக்கு அடையாளமா என்ன பண்ணீங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க. ஏன் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க? உடன்படிக்கை. இப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கான அடையாளமா ரிஜிஸ்டர் பண்றாங்க, தாலி கட்டுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, பைபிள் மாத்துறாங்க, எதையோ ஒன்று பண்றாங்க. இது அடையாளம், உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அப்படியானா நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேவனும் அதை மதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை விட 100 மடங்கு அதிகமாக மதிப்பார். ஏன் அப்படின்னா அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினவரே அவர் தான். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? 100% அதை மதிப்பார். அப்போ நீங்க அந்த உடன்படிக்கையை மதிச்சீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் உங்கள் மூலமா இளைப்பாறுதல் அடைய வேண்டும். அது எப்படின்னு சொன்னா உங்க அன்பினாலே. அல்லேலூயா. அன்பு இருந்தா போதுங்க, அவங்களுக்கு இளைப்பாறுதலை ஏற்படுத்தலாம். இப்போ ஒருத்தர் கடந்து வெயிலில் போறாங்க, அவங்களுக்கு ஒரு மரம் நெயல் இருக்குது, இல்லை ஒரு கட்டடத்தின் நெயல் இருக்குது. அந்த நெயலில் போய் அப்பா என்ன வெயில் சோத்திரம்னு சொல்லி நிற்கிறாங்க. அந்த கட்டடமோ அந்த மரமோ அவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறது? இளைப்பாறுதல் கொடுக்கிறது. அதுபோல நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறுதல் செய்யணும். எதில் என்று சொன்னால் உங்கள் அன்பினாலே. அல்லேலூயா. உங்க அன்பிலே அவர்களுக்கு இளைப்பாறுதல் செய்தா உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க? மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கும் ஒன்றும் செய்யலைங்க. உலகம் பூரா எனக்கு தான், இதோ இருக்குதான், அதுவும் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், எதோ பார்த்தாலும் ஆசைப்படுறது. இந்த ஆசைக்கு ஒரு அளவே கிடையாதுங்க. எதை பார்த்தாலும் ஆசைப்படும். அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலையும் ஆசைப்படும். சாப்பிடவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கறி கடிக்கணும்னா பல்லு வேணும், கொஞ்சம் மென்று சாப்பிடணும். அதுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. முழுங்கிட்டோம்னா உள்ளே போய் ஜீரணம் ஆகாது. இப்போ அதுக்கு என்ன வேணும்? பல்லு வேணும். ஆனால் அந்த பல்லு இல்லாத ஆள் கறி வேணாம் எனக்கு பல்லு இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? எப்படியோ அதுக்கு கிதிக்கையோ இல்லை மிக்சியில் வச்சாது ஒரு 2 கசிக்கு கொடுமா. காரணம் என்ன? அந்த கறி மேலே இருக்கிற ஆசை. இப்போ இந்த ஆசை, அந்த வயசு நமக்கு சாப்பிட முடியாத ஸ்டேஜ் வந்துட்டோன்னு தெரிஞ்சியும் ஏன் சாப்பிடாம இருக்க முடியல? மனுஷனுடைய ஆசைக்கு எப்பவுமே வயது வரம்பு இல்லை. அல்லேலூயா. அதுக்கு வயது வரம்பே கிடையாது. ஆசை அதுக்கு வயசே கிடையாது. எப்போ வேணாலும் ஆசைப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயசான பேர் தான் நிறைய இதெல்லாம் சாப்பிட்ற வயசுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் சாப்பிட்ற வயசா? வயசான பேர் தான் சாப்பிட்ற வயசா. அது எந்த வயசு சாப்பிட்ற வயசுனா, இளமை வயசு சாப்பிட்ற வயசு, முதுமை வயசு, மற்றவங்க சாப்பிட வச்சு பார்க்குற வயசு. அல்லேலூயா. இதில் தேவனே அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே முன்னமே சொல்லி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எந்த மாற்றமோ மாறுதலோ கிடையவே கிடையாது. அப்போ நமக்கு செய்ய வேண்டிய விஷயம்னா, நம்முடைய லைஃப்பில் இப்போ இந்த பரிசுத்தவானை நாம் இளைப்பாற பண்ணினோம். அது என்ன செய்யணும்? உபசரிக்கிறோம்.
உபசரித்தோம். பரிசுத்தவான உபசரித்தோம். நைலில் வெயிலில் நின்னார். அவரை பார்த்து என்னப்பா எங்கே போகிறீங்க ஐயா அப்படின்னு கேட்குறோம். ஐயான்றதுல ஒரு தப்பு கிடையாதுங்க. ஐயானா சார்ன்ற அர்த்தம். இங்கிலீஷில் சார் அப்படின்றத தான் தமிழ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐயானாவும் என்னமோ வேற என்னமோ அர்த்தம் மாதிரியும். அவரை போய் ஐயானு அவரையா போய் ஐயான்னு கூப்பிட்டேன். அவரை சாருன்னு கூப்பிட்டிய ஐயா. ஒரு 20 வயசு 25 வயசு பையன் அவனை நீ சாருன்னு கூப்பிட்ற, அதே அவனை ஐயான்னு கூப்பிட உன்னால் மனசு வரல. காரணம் என்னன்னா அவனை போய் நான் ஐயான்னு கூப்பிடணும். ஐயானா ஒன்றும் இல்லை, சாரு தான். இங்கிலீஷில் சாருன்னு கூப்பிட்டிய அதுதான் ஐயா. அப்போ நீங்கள் என்னன்னா தமிழில் சொன்னால் அது வேற, இங்கிலீஷில் சொன்னால் அது வேறன்னு நம்ம யோசிக்கிறதுனால தான் நம்மளுடைய மைண்டு அது மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியும் யார் யாரெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உபசரிக்க வேண்டும் அல்லது இளைப்பாற பண்ண வேண்டும், ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ முதல்ல நம்ம யாரை பார்த்தோம்? பரிசுத்தவான்களை நீங்கள் இளைப்பாற செய்ய வேண்டும் அல்லது உபசரிக்க வேண்டும். இளைப்பாற செய்ய வேண்டும் அல்லது உபசரிக்க வேண்டும். எதனால் உபசரிக்க வேண்டும்? அன்பினாலே. அது ரொம்ப முக்கியங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பினாலே நீங்கள் உபசரிக்க வேண்டும். சில நேரத்தில் பரிசுத்தவான நான் உபசரிக்கிறேன்னு சொல்லி அது வேறு விதமாக போய் அது எங்கெங்கேயோ போய் அது நாசமாக போய் அது கஷ்டத்தில் போய் அப்புறம் கேடுகட்டு போய் அது அப்படி ஆகிடும். உங்களுடைய பரிசுத்தவான நீங்கள் உபசரிக்கிற விஷயம் விதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அன்பினாலே. அந்த வசனம் தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் 7வது வசனத்தை படிங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால், அங்க பார்த்தீங்களா, இந்த உம்முடைய அன்பினாலே. இந்த இளைப்பாறுதல் செய்கிற உங்களுடைய அன்பு இருக்க, அது என்ன பண்ணுமா, அவங்களுக்கு எதிர்ப்பு. நீங்கள் யாருக்கு இளைப்பாறுதல் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலையும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க ஆறுதலும் சந்தோஷமும் அடைஞ்சிட்டாங்க. யாரு? பரிசுத்தவான்கள். அப்போ நீங்கள் முதல்ல இப்போ நான் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னன்னா, யாரெல்லாம் நாம் உபசரிக்க வேண்டும் அல்லது இளைப்பாறுதல் செய்ய வேண்டும். யாரெல்லாம் அப்படின்னா முதல்ல யாரு? பரிசுத்தவான்கள். அப்போ 2வது யாரு? வாசிக்கலாமா? ரோமர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆமேன். சொல்லலாமா? இந்த 2வதாக நம்ம யாரை உபசரிக்கணும்? முதல்ல பரிசுத்தவான்களை உபசரிக்கணும். அதாவது இளைப்பாறுத பண்ண வேண்டும். இளைப்பாற பண்ண வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? உபசரிக்கிறது தான். விசாரிக்கிறது. உபசரிக்கிறது மீன்ஸ் விசாரி. எப்படி இருக்கீங்க? ஒருத்தரை பார்க்குறீங்க, அவரை பார்த்துட்டு அவரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐயா சோத்திரன்றீங்க. அப்புறம் என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்க? ஒன்றுமே கேட்க மாட்டீங்க. எப்படியா இருக்கீங்க? வீட்டில் அம்மாலாம் எப்படி இருக்காங்க? பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? கேட்பீங்க. இது என்ன அர்த்தம்னா, நாம் அந்த இடத்துல அவங்கள உபசரிக்கிறோம். இது பேர் தாங்க உபசரிப்பது. அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அன்பை நாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். நான் உங்களை மறக்கலை, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை நினைப்பில் வச்சுருக்கிறோம், பார்த்த உடனே விசாரிக்கிறது. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு காட்டின அன்பு. அப்போ உபசரிக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனே உட்கார வச்சு அப்புறம் இதை பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் கிடையாது. பார்க்கும்போது ஒரு நல்ல வார்த்தை வாயிலிருந்து வந்தாவே அதுவே உபசரித்த மாதிரி தான் பார்க்கும்போது. அதாவது நான் ஒரு 10 பேரோடு இருக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுங்க. அதில் நான் நடுவில் நின்றுங்கிறேன். நான் அவங்க நடுவில் ஒரு பெரிய ஆளாக நிற்கிறேன். அதில் ஒரு 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 விசுவாசி, ஏழை விசுவாசி அது எப்போவுமே மரியாதையா எப்போவும் சொல்கிற மாதிரி ஐயா சோத்திர. இப்போ நான் என்ன பண்ணேன்?
அப்படின்ற. என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் போ 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 போன்னு தள்ளி விட்றேன். இப்போ எனக்கு என்ன இருக்குங்க? அன்பு இருக்கா? இல்லை. இப்போ என்ன காரணம்னா, நான் யார் கூட இருக்கிறேன்? பெரிய ஆட்களாக கொடுக்குறேன். இப்போ நான் யார்? பெரிய ஆள். அப்போ இது அன்பான இல்லை. நீ எங்கே இருந்தாலும் அந்த விசுவாசிக்கு நீ பாஸ்டர் தான். அல்லேலூயா. அந்த விசுவாசி உங்ககிட்ட அன்பை செலுத்தும் போது அந்த அன்பை நீ ரிசீவ் பண்ணலைன்னா அந்த அன்பு வேஸ்ட்டு, நீயும் வேஸ்ட்டு. அல்லேலூயா. நாங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? நீங்களாம் வந்து நட்சத்திரத்தில் வந்து சோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோத்திரம் பண்ணுறதுக்கு இடமும் தேவையில்லை, சமயமும் தேவையில்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் சோத்திரம் பண்ணணும்னு வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்கள் நம்ம அந்த இடத்துல இருந்து, இல்லை நீ விசுவாசி ஒரு இடத்துல அந்த உயரத்தில் இருந்து, நீ தாழ இடத்துல இருந்து அந்த விசுவாசி உன்னை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? அங்கிருந்து அந்த உயரமான இடத்துலேருந்து தப்ப 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 தப்பன்னு இறங்கி ஓடியாந்து எங்கள் ஊழியக்காரன் வந்துக்கிறாரு, ஐயா சோத்திரன்னு கும்பிடும். பார்த்தீங்களா? அது நீ உன்னை தாழ்வில் இருக்கிற அவர் ஏன் கண்டுக்கணும்னு சொல்லி விட்டுடாம அது உயரத்துலேருந்து ஓடியாந்து உனக்கு சோத்திரம் பண்ணுது. அதான் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தாங்க உண்மையான உபசரிக்கிற அன்பு. அப்புறம் ஊழியக்காரர் மட்டும் இறங்கி வரக்கூடாது, விசுவாசி மட்டும் இறங்கி வந்து திப்பு திப்புன்னு ஓடி வந்து கும்பிட்டு வணக்கம் சொல்லணும். இவர் மட்டும் பார்த்துட்டா பார்க்காத மாதிரி மேம்போக்காடி போயிடுவார். பார்த்துட்டு விசுவாசி இருக்குது அப்படி இப்படி பார்க்காத மாதிரியே வந்துட்டு சோத்திரம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே பேசிக் அன்பே இல்லைன்னு தான் அர்த்தம். உனக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? ஆமாங்க. என்ன அன்பு இல்லை? அடிப்படையான அன்பே உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி கிறிஸ்துவ அன்பு உனக்குள்ள இருக்கும்? கவனிங்க, முதல்ல உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா, பரிசுத்தவான்களை உபசரிக்க வேண்டும், இளைப்பாறுதல் அடைய செய்ய வேண்டும். இரண்டாவது, ரோமர் 16:23, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க யாரை உபசரிக்கணும்னா சபையை முதல்ல பரிசுத்தவான்களை உபசரிக்கணும், ரெண்டாவது சபையை உபசரிக்கணும். யாரு கேட்டாலும் கேட்காவிட்டாலும், யாரு என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், இது என்ன ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், இதில் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று நாம் என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவரை, அந்த சபையை நாம் உபசரிக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்காக என்ன செய்தீங்க? சின்ன துரும்பை எடுத்து நீங்கள் போட்டால் கூட அது தேவனுக்கென்று செய்ததே. நான் ஒரு தொடப்பை எடுத்து குப்பையாக இருந்துச்சுயா, அந்த குப்பையை கொண்டு போய் வெளியே போட்டையா, அது நீங்கள் தேவனுக்கு செய்த தொண்டு. ஐயோ, இது இல்லாமங்க ஒரு பெரிய வேலை. ஆமாங்க, நீ சின்ன வேலையும், நான் முதல்ல சொன்னேன், சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது முக்கியம் இல்லை, யாருக்கு செய்தங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கென்று இந்த சபை, இதுதான் உங்க சபை. இந்த சபையில உன்னுடைய பங்களிப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமை வருவேன், எல்லாம் ஆயத்தமாக இருக்கும், நான் முழங்கால் படியிடுவேன், எனக்கு மட்டும் எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவேன், எல்லாரும் கண்ணை மூடுறதுக்கு திறக்கிறதுக்குள்ளே எழுந்து திபன்னு ஓடி விடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ சபையை உபசரிக்கிற ஆளா? ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட மணிக்கணக்கில், அப்புறம் பிரதர், அப்புறம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, அப்படியா, சரி சாப்பிட்டீங்களா, வேலைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போனீங்கன்னா பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1 மணி நேரம் பேசி ஐயா சொன்னார், உபசரிக்க சொன்னார், பேசிட்டு போனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவீங்க. அது சரியானா அது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு சோத்திரம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்,
ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற அந்த இருக்கு பாருங்க, அதுதாங்க நம்ம இப்போ தேவைன்னு சொல்கிறது. ஒருத்தர் ஒரே சபையில் இருக்கிற நாம ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரிக்கலைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீங்கள் உபசரிப்பீங்க? இப்போ வந்து சபைக்கு வந்துடுறோம், எல்லோரும் வாமா வீட்டுக்கு சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னால் எல்லோரும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வீடு இருக்குது. இப்போ இங்கே அவங்கள வந்து சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியும்? அது இல்லைங்க. அது சாப்பாடு அவங்க வீட்லேயும் இருக்கும். அந்த அளவுக்கு வறுமையில் 90% அப்படி யாரும் வறுமையில் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அப்போ என்ன விஷயம்? சாதாரண ஒரு அன்பு தாங்க. எப்படிமா இருக்க? ஒரு வார்த்தை கேட்டு பாரு, நான் ஜெபம் பண்ணுறேன் உனக்காக சொல்லி பாருங்களேன். நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுற? அவங்க ரொம்ப பயமாக இருக்குதுமா, நான் ஜெபம் பண்ணுறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அவங்கள உயிர் கொடுக்குங்க. அல்லேலூயா. உயிர் கொடுக்கிற வார்த்தைங்க அது. நம்ம தெரிஞ்ச முகங்களை மாட்டோம். சோத்திரம் 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 பிரதர் சோத்திரம் 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 சோத்திரம். இது யாரு செய்கிற வேலை தெரியுமா? மேடையில் அரசியல்வாதி, அவன் யாரு இருக்கிறாங்க யாரு பார்க்குறாங்க எல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக தோட்டா போட்டு காட்டாச்சு போய்கினே இருப்பான். பார்த்தானா பார்க்கலையா, எதிர்க்க எவரா பார்த்தான் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அரசியல்வாதி உபசரிப்பு வேணாம், கிறிஸ்துவின் அன்பின் உபசரிப்பு உங்ககிட்ட இருக்கட்டும். அல்லேலூயா. அரசியல்வாதி உபசரிப்பு பாருங்க, என்ன பண்ணுவான்? நீங்களாம் கையெழுத்து இப்படி சோதனை பண்ணுவீங்க, அவன் இப்படி கும்பிடுவான். ஏன் தெரியுமா? உன் ஓட்டு அவனுக்கு தேவை. இப்படி கும்பிடுவான். நீங்கள் தனியாக வீட்டுக்கு போய், ஐயா நான் தான் ஐயா உங்கள் தொகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். யார்மா நீ? யார்ப்பா அவன் வேண்டான்னு விசாரிப்பா. அவரை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பார்க்குற பார்வை வேற, அதே கிறிஸ்து பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கிறிஸ்து பார்க்குற மாதிரி பாருங்கன்னு தான் சொல்றேன். கிறிஸ்து எப்படி பார்ப்பாரு? எல்லாரையும் அன்போட மன உருக்கத்தோட பார்ப்பார். எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சோத்திரம், எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணிட்டுங்களேன். அதில் என்ன எவ்வளோ காசு கொடுப்பீங்க? அதுக்கு நீங்கள் சோத்திரம் பண்ணுறதுனால எவ்வளோ காசு கொடுத்து சோத்திரம் பண்ணுவீங்க? ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, லட்ச ரூபா, 1 ரூபா? ஒன்றும் கிடையாதுங்க. இலவசமாக ஆண்டவருக்கு இலவசமான அந்த சோத்திரத்தை அவங்களுக்கு சொல்லி ஒரே வார்த்தை, எப்படி சிஸ்டர் இருக்கீங்க கேட்டு பாருங்களேன். அவங்க வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்க, அந்த அக்கா வந்து என்னை பார்த்து அப்படியே 2 கையை கூப்பிட்டு சோத்திரம் பண்ணி எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டுச்சு. இது எப்படிப்பட்டது தெரியுமா? உலக அன்பை காட்டிலும் பெருசு. அல்லேலூயா. இந்த அன்பை உலகத்தில் விவரிக்கவே முடியாதுங்க. இந்த உபசரிப்பை விவரிக்க சொல்லவே முடியாதுங்க. இந்த உபசரிப்பு தான் இயேசு கிறிஸ்துவின் உபசரிப்பு. இந்த உபசரிப்பு தான் உங்ககிட்டயே இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, பார்த்துட்டு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்கிறோம். கூடுமானவரை எல்லாரும் என்னை பார்க்காத போனதே கிடையாது. பார்த்துட்டு போறீங்க, விஷ் பண்ணிட்டு போறீங்க, சந்தோஷம். நான் வந்து உங்களை பார்த்து, நான் வந்து தானுங்க, அவர் வந்து எங்களை வழியில் நின்று பார்த்து சோத்திரம் பண்ணல, நியாயம்தான். இங்கே வந்து முன்ன ஜபத்துக்கு நிற்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து மரியாதை ஓடி போயிடுங்க, நான் ஜபம் அங்கே போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னால் இது சரியா அது சரியா? இங்கே வந்து விஷ் பண்ணிட்டு போகிறது சரியா, நான் அங்கே வந்து நின்று விஷ் பண்ணுறது சரியா? அதுதாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல வந்து விஷ் பண்ணிட்டு போகிறது சரியே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம அன்பினாலே உபசரிக்க வேண்டும். அந்த வார்த்தை முதல் வசனத்தை பார்த்தோம், பரிசுத்தவான்களை அன்பினாலே உபசரித்தார்கள். அந்த அன்பினால தான் இப்போ நீங்கள் யாரை உபசரிக்கணும்? சபை. சபை சபை அனைத்தையும் சபை சபை ஏங்க உபசரிக்கணும் அப்படின்னா சபையில் நீயும் ஒரு அங்கமாக இருக்கிற. இப்போ பாருங்களேன், சபை, இந்த சபைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு தெரியல, முடிவு எடுக்கல. இதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த சபைக்கு நான் யாராக இருக்கணும், அதன்படி இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் செய்யன்னு கேளுங்க. நீங்கள் இந்த உடம்புல ஏதாவது ஒரு 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 உறுப்பாக எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட்
போயும் போயும் மயிரை காட்டுறாரு அதாலே. ஆனா இதுக்கு நம்ம செய்யற அலங்காரமோ, இதுக்கு நாம் எடுக்கிற பிரயாசமோ, இதுக்கு எடுக்கிற நம்ம முயற்சியும் வேற எதுக்குமே எடுக்கிறது கிடையாது. இப்போ சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி, கண்ணாடிக்கு முன்ன போய் நின்று இப்படி வாரிட்டு இப்படி பண்ணிட்டு திருப்பி கண்ணாடி சீப் எடுத்து வாரிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்படி சரிங்கிறது தெரியாது, திரும்பி ஏறக்குறைய ஒரு 15-20 நிமிஷமாக தலையை வாரி வாரி கழிச்சு வாரி வாரின்னு இருப்பேன். அப்புறம் இந்த பின்பக்கம் தனியாக வாருவேன், பின்பக்கம் தான் வாருவேன், சைடில் வாருவேன், இப்படி நின்று வாரி வாரி இப்படி ஏற்றுவேன். ஒரு சில நேரத்தில் எனக்கு என் முன்னாடிக்கு அங்கே இப்போ வந்துரு அவன் என்ன பண்ண பார்த்துட்டு இந்த இடத்துல வாரத்துக்கு முடியாதுன்னு சொல்லி ஒரு ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி அங்கே ஜன்னலில் கட்டி வச்சுருப்பேன். அது போதும் நமக்கு அனுப்பி அங்கே போய்டுவோம். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம இந்த முடி சாதாரணமாக சொல்கிறோம், ஆனால் இதை நம்ம அலங்கரிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் தெரியுமா? முடி தானே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த முடி கொட்டுதுன்னு சொல்ல டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன், டாக்டர் முடியெல்லாம் கொட்டுது டாக்டர். கொட்டினா கொட்டி போகும்போது அது மயிர் தானே, விடுவியா? அதுதாங்க முக்கியமானது. நீ எதை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறியோ அது உனக்கு தேவன் முக்கியமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சபையில் முக்கியம் இல்லைன்னு யாருன்னு நினைக்கிறீங்களா, அவங்கள தான் தேவன் சபைக்கு முக்கியமாக வச்சிருக்கார். சபை முக்கியங்க. சபையில் நீங்கள் சுண்ட விரலா, கட்டை விரலா, ஆள்காட்டி விரலா, நடு விரலா, ஏதோ ஒரு விரல், எந்த விரலாக இருந்தாலும் இந்த கையில் இருக்குது, இந்த கை எனக்கு உபயோகமாக இருக்கிறது. ஐ மீன் இந்த எந்த விரலாக இருந்தாலும் சபையில் இருக்கிறது, சபை ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம முக்கியம். நான் என்னவா இருக்கிறேன், நான் என்னவா இருக்கணும். நான் சொல்கிறேன் சாதாரணமாக, மறுபடியும் சொல்கிறேன், நீ இதுவாக இருந்தால் கூட கவலைப்படாத. இதுக்கு இருக்கிற கிரீடம் அலங்காரம் வேற எதுக்குமே கிடையாது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரியா, அதுக்கு இன்னும் தப்பே கிடையாது. என்ன கேட்டால் சொல்லிட்டு போப்பா, ஆண்டவருக்கு நான் கிரீடமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கினே இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் நம்மளை அவமானப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அவமானத்தை நம்ம மகிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஏன்னு சொன்னால், சபை உங்களால் உபசரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பேசணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசணும். இப்போ போகிறீங்க, பார்க்குறீங்க, வந்திருக்கிற நம்ம கொஞ்சம் பேர் தான். 1000 பேர் 1,00,000 பேர் இருந்தாக்கா விசாரிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஒரு ரவுண்டில் அப்படி சுற்றி விசாரிச்சிடலாம். ஒரே வருஷத்தில் எல்லோரும் கை கொடுத்து, சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், பிரதர் சோத்திரம் பிரதர், எப்படி இருக்கீங்க, சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால உங்கள் சொத்தோ ஆஸ்தியோ உங்களுடைய செல்வாக்கோ எதுவும் அழிந்து போகவே போகாது. அப்போ என்ன செய்யலாம்? சபையை உபசரிக்க வேண்டும். அல்லேலூயா. உபசரிப்பீங்களா? ஆமென். மூன்றாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இப்போ அடுத்தது பர்சனல். இது இப்போ முதல்ல சொன்னது சபை, அடுத்தது பர்சனல். இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக, உலகத்தில் எத்தனையோ இருக்குது, எல்லாத்துக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுகிறவர்களாய் இருங்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ நம்ம ஊரில் என்ன இந்த ஊரில் இங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் எங்கே அவனா துவந்தம் கடங்க இருப்பான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த அவரா, அதுங்க நேராக போங்க, அப்படி இந்த மெயின் ரோட்டில் நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய வெள்ளை கலர் பில்டிங் இருக்கும். அதுக்கு
உள்ளே போனீங்கன்னா பின்னாடி வீடு இருப்போம் அப்படி சொல்லுவாங்களா? இது எனக்கு சொல்கிறது. உங்களுக்கு என்ன, உங்களை ஏதோ நான் திட்டுற மாதிரியே பார்க்குறீங்க. நிஜமாக சொல்கிறேன், எப்போவுமே உங்களை ஊக்கப்படுத்துவேனே தவிர உங்களை மட்டு கட்ட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் நம்மளை ஒருத்தர் விசாரிக்கிறாங்கன்னா நாம் அவங்க நம்மளை பற்றி சொல்கிறவங்க என்ன ஆமாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் எங்கள் சொந்தக்காரெலாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஆமாங்க, ஊரில் பாதி பேருக்கு இல்லை முக்கால்வாசி பேருக்கு நம்மளை பிடிக்காது. ஆனவனா அல்லேலியா அல்லேலியான்னு கிளம்பி பைபிளை தூக்கி அகத்தில் வச்சுக்கின்னு போகுது பாரு கிளம்பிடுச்சுடா அப்படின்வாங்க நம்மளை. உங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்களே இல்லையான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இதோ போகிறான் பார், என்ன சொன்னது இதோ போகிறான் பார், இவனுக்கு எங்கேருந்து தான் பணம் வருதுன்னே தெரியல. வெள்ளியும் சொல்லியுமா, அவன் சொன்ன வார்த்தை வெள்ளியும் சொல்லியுமா போகிறான். ஒரு நாள் கடையை மூடிட்டு போகிறான், ஒரு நாள் வருமானம் போச்சு. ஒரு செலவு போனால் சும்மா போனால் நான் என் சார்பில் ஒரு கொஞ்சம் பேர் சபைக்கு வருவாங்க. ஒரு 4 ஊர்லேருந்து சபைக்கு மக்கள் வருவாங்க. எப்படியும் ஒரு 25-30 பேர் 40 பேர்கிட்ட வருவாங்க என் சார்பில். ஏன்னா நான் 4 ஊர்லேயும் போயிட்டு செல்ஃப் ப்ரேயர் நடத்துவேன். அதாவது செல்ஃப் ப்ரேயர் அது சொல்லுவாங்க. அதை நாங்கள் அது என்ன செல் இல்லைங்க, குழு தனியாக ஒரு ஊரில் போயிட்டு குழு ஆரம்பித்து அந்த குழுவில் ஜெபம் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ப்ரேயர் குழு, ப்ரேயர் செல். ப்ரேயர் செல் பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் சொல்கிறாரு. ப்ரேயர் செல் ப்ரேயர் குரூப்பா. ப்ரேயர்னு பாதி இங்கிலீஷு, குரூப் வந்து அது அது அவர் சொன்ன குழு ப்ரேயர் செல். கரெக்ட், அந்த வார்த்தை ப்ரேயர் செல். அது மூலமாக 4 ஊரில் நான் ப்ரேயர் நடத்துவேன். 4 ஊர்லேயும் மக்கள் வந்து நான் சொன்னேன்னு அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஒரு டீ கடை, அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் வந்து நீங்கள் என் பேர் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது டீ குடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் வருவாங்க, ஜெபத்தில் கலந்துக்குவாங்க. போகும்போது அந்த டீ கடையில் போயிட்டு என் பேர் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போதைக்கு அது பெரிய விஷயம், பெரிய காசு அது அந்த காலத்துக்கு. அப்போ என்ன சொன்னால், இவங்க நான் இங்கே வந்த உடனே மொத்தம் டோட்டலாக அவங்கவுங்க அப்படி இப்படி நின்று போயிட்டாங்க. என்னாச்சு, திரும்ப அவங்கள அது மாதிரி கைட் பண்ண ஆள் இல்லை. இப்போ இது என்னன்னு சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து அன்பை, இயேசுவின் அன்பை, நம்ம அன்பு வேண்டாம், இயேசுவின் அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தி ஒருவருக்காக ஒருவர் இந்த சொல்கிற பாராட்டுற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு திரளான பாவங்களை மூடுகிறதான அன்பாக இருக்கிறது. அது பாருங்களேன், அது என்ன செய்யுமா, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள், அதாவது இளைப்பாற செய்யுங்கள். இந்த உபசரிக்கிறது மீன்ஸ் என்னன்னு சொன்னால், வீட்டில் கூப்பிட்டு வாங்க இலை வச்சு இலை போட்டிருக்கேன், கறி மீனெல்லாம் ஆக்கி வச்சுருக்கிறேன், சாப்பிட்டு போங்கன்றது இல்லைங்க. ஒரே ஒரு வார்த்தை, எப்படிமா இருக்கிறீங்க, சோத்திரம், எப்படி ஐயா இருக்கிறீங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு 100 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி இருக்கும். கேட்க மாட்டோன்றது தான் உங்களுக்கு வருத்தம். அது பொண்ணு பாருங்க போது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளையே அவங்க அப்படி குறையா நினைக்கணும். போகிறவங்கள ஒரு சோத்திரம் போட்டு போய்க்கினே இருப்போம். என்ன நான் சொல்கிறது, செய்யலாமா வேண்டாமா? தப்பே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சோத்திரம் பண்ணி விசாரிச்சுட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி எப்படி இருக்கீங்க, எல்லாரையும் கேட்டுட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையை ஆணித்தரமாக சொல்லிட்டு போங்கன்றேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லை, 2வது பிரச்சனை. ஆனால் ஜெபம் பண்ணாத உங்களால் இருக்க முடியுமா? இப்போ ஒருத்தருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அவங்களுக்கு உங்களால் ஜெபம் பண்ணாத இருக்க முடியுமா? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன விஷயம் தெரியுமா,
நீங்கள் ஜெபம் பண்ண முட்டி போட்ட உடனே உங்களுக்கு முதல்ல நினப்பில் வர்றது இவங்க தான். நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணப்பார், அந்த வார்த்தையை கொண்டாந்து தேவன் முன்ன நிறுத்துவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்களை ஜெபம் பண்ணாத வேறு ஜெபத்துக்கு உங்களால் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நாம் மற்றவங்களுக்காக செய்கிற ஜெபம் அது முதல்ல நமக்கு ஆசீர்வாதமாக வரும். சிநேகிதான் யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான், கர்த்தர் யோபுவின் சிறை இருப்பை மாற்றினார். நாம் இந்த ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களை விசாரிங்க, என்னத்துக்கு இது அப்படின்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் யோபுவின் சிறை இருப்பை மாற்றினார். உன் சிறை இருப்பு மாறணும்னா நீ என்ன பண்ணு? மற்றவங்களை விசாரி, முறுமுறுப்பு இல்லாமல் இது மற்றவங்களை உபசரி அல்லது விசாரி. ஒரு வார்த்தை தானே, அதில் என்ன தப்பு எடுப்பது? என்ன நம்ம குறைஞ்சிட போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, சோத்திரம், சோத்திரம்மா, சோத்திர ஐயா, சோத்திரக்கா, சோத்திரம் சிஸ்டர், ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு சோத்திரம் சொல்லிவிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சொல்லிட்டு போங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நாம் ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கிறவராக, ஒருத்தரை ஒருத்தர் உபசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், பரிசுத்தவான்களை நாம் உபசரிக்க வேண்டும், அதாவது இளைப்பாறுதல் செய்ய வேண்டும், அதுதான் உபசரிப்பு. அது ரெண்டும் ஒரே வார்த்தை தான், சரியா? இரண்டாவது, சபை அனைத்தையும் உபசரிக்க வேண்டும். அது செய்கிறீங்களா? கூடுமானவரை செய்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஐக்கியமாக இருக்கிறீங்க, அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். அது இல்லைன்னு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நானே கண்கூட பார்க்குறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் சாப்பாடு போடுறதின் மூலமாக உங்களுடைய அன்பின் விருந்தையும் அவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க. இது பாராட்டக்குரிய விஷயமே. மூன்றாவது, ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒருவரை ஒருவர் உபசரி, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பர்சனலாக, சபை ஒட்டுமொத்ததுமோ இது பர்சனல். இப்போ நம்ம சபையில் ஜெபம் பண்ணுற ஜெபம் வேறு, தனி ஜெபம் வேறு. சபையில் பண்ணுறத தனியை ஜெபம் பண்ண மாட்டோம், தனியாக பண்ணுற ஜெபத்தை சபையில் பண்ண மாட்டோம். ஏன்னா சில பேர் தனியாக லூஸு மாதிரியே பேசின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க லூஸுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்கார், பெரிய ஊழியக்கார், போங்கப்பா நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே கண்டுக்க மாட்டீங்க, நான் திடீர்னு உள்ளே போயிட்டேன், இது யாரு கூடரா பேசிக்கிறாரு, சுற்றி பார்த்துக்கிறார், கண்ணை மூடிக்கின்னுக்கிறாரு. அவர் உக்காந்துங்கிற அந்த சேரு ரூம் லாக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு அதுவை லாக் பண்ணாது விட்டுக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், உள்ளே போனேன், தட்டி பார்த்தேன், கது திறக்கலை. கது திறந்து பார்த்தா அவர் பேசிக்கிறாரு, போங்கப்பா இப்படி பண்ணுறீங்கப்பா, அப்படி செய்கிறீங்கப்பா, ஒரு யாரோ அப்பாவும் புள்ளியும் பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், எப்படி கூட ஆண்டவர் கூட பேசலாமா? ஆமாம் தானே? அப்போ அவருக்கு ngொப்பாங்க, அவர் கூட நீங்கள் உரிமையாக பேசலாம், அது தனி ஜெபம். அதே நேரத்தில் சபையில் வந்து போங்கப்பா நீங்கள் உங்கள் மேலே நான் ரொம்ப கோபமாக்குறேன்பா அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி பார்த்து நல்லா தான் வந்தாங்க சிஸ்டரு, ஆனால் இப்போ தான் என்ன ஆச்சுன்னு தெரியல பாவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. தனி ஜபத்துக்கும் சபையில் பண்ணுற ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்கள் தனியாக அப்பா கூட உங்கள் பர்சனலாக ஜெபம் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் சபையில் மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அதுக்கேற்றபடி ஆனர் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்க. அந்த ஆனர் சபையில் வருது, தனிப்பட்ட ஜெபத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்க, குழவி ஜெபம் பண்ணுறீங்க. இது அங்கேக்கு வேற, இங்கே வேற. அங்கே வந்து அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இங்கே வந்து அப்படி. பெரிய ஊழியக்காரங்க நான் சொல்கிற ஆள், அவர் அப்படி ஜெபம் பண்ணுறாரு. நான் பேர் சொன்னால் உங்களுக்கு கூட தெரியும், வந்திருக்காரு, மனோ டேனியல், பிஷப் மனோ டேனியல். போன வருஷத்துக்கு முன் வருஷம் வந்தார். பார்க்கறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான மனுஷனாகிறார் பார்த்தீங்கன்னா. தனி ஜபத்தில் போய் பாருங்கள், அவரை குழந்த மாதிரி, அவரு கூட குழந்த மாதிரி, இவர் குழந்தையாகவும் அவர் அப்பாவாகவும் பேசின்னுக்கிறாரு.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஆமாங்க, அதுதாங்க முக்கியம். அப்போது நம்ம அதே மாதிரி ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். நான்காவதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். மறுபடியும் சொல்லுங்க. நான்காவதாக அந்நியரை உபசரியுங்கள். அந்நியர் அவங்க யாரு? அந்நியர் யாரு சொல்லுங்க, புரியல. இயேசுவை பற்றி தெரியாதவங்க அந்நியர் தான். ஏங்க அவங்கள போய் விசாரிக்க சொல்றாரு, அவங்கள போய் உபசரிக்க சொல்றாரு? ஏன் தெரியுமா? நீ உபசரிக்கிற அந்த அன்பில் அவங்க இயேசுவை தெரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. சில பேர் ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைபல் ஏரியாவுக்கு போவாங்க. அதாவது எந்த வசதியும் இல்லாமல், அதாவது ட்ரைபல் மீன்ஸ் மலைவாழ் மக்கள், அவங்க அந்த ஏரியாவுக்கு போவாங்க. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. நாங்களே ஒரு முறை இங்கே நம்ம மேல்கொடுங்காலூர் பக்கத்தில் இருளர் நரிக்குறவர் மத்தியில் ஒரு பாஸ்டர் வந்து உதவி பண்ணணும்னு சொன்னார். யாருக்கு பண்ணலான்னு என்ன கேட்டார். அவர் சொன்னார், இது மாதிரி இருக்கணும் மக்கள் அப்படின்னாரு. அப்போனா ட்ரைபல் மக்களுக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படி சொன்னேன். இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? அதுக்கு போகணுமா ஐயா, விசாரிக்கணுமா? போனால் போய் கொடுத்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அவர் ஆட்டோவில் வந்திருந்தார். ஆட்டோவில் அவர் சர்ச்சு பேனரை கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் போன உடனே எல்லா மக்கள் கூட்டிட்டாங்க. கூட்டின உடனே அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் சுவிசேஷன் சொல்லிவிட்டு பாருங்கள், அந்த இதான் அன்பு. அந்நியர் உபசரிக்கிறது இதுதான். ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பிரியாணி செய்து அவங்க கொடுத்துட்டு, இல்லைன்னா அது மாதிரி ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. லுங்கி எடுத்தவங்க லுங்கிலாம் எடுத்துருந்தார். லுங்கிலாம் ஆண்களுக்கும் சேரீலாம் பெண்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணோம். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து நின்று முட்டி போடல, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கினாங்க. நின்று ஜெபம்னு சொல்லலை, முட்டி போட்டு. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க முட்டி போடணும்னு தெரியல, ஆனால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணோம். யோசித்து பாருங்களேன். இதனால் இயேசுவை அவங்க அறிந்து கொள்வதற்கான ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. முதல் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஏறக்குறைய 90-91 இருக்கும். அப்போ அந்த நரிக்குறவர் பகுதியில் நான் ஊழியர் அங்கேருந்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்தார். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்தார். பல வருஷம் கல்யாணம் ஆகி பல வருஷம், ஒரு 10-15 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னாரு. யார் சொன்னாங்கன்னு தெரியல. சர்ச்சுக்கு போனால் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க, வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி வாப்பா ஏசப்பா கொடுப்பாருன்னு நானும் சொல்லி அதுக்கப்புறம் வந்தார். தொடர்ந்து சொன்னேன். தொடர்ந்து வந்த உடனே ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒன்று மட்டும் இல்லை, கடன்னு ஒரு 2-3 குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கே வரல. சரி போகிற அந்த ஊருக்கு போய்ட்டு ஒரு சுவிசேஷன் சொல்லிட்டு வரலாமே அப்படின்னு போய் சுவிசேஷன் சொன்னோம். ஒரு தெரு இருளர் இருக்காங்க, ஒரு தெரு நரிக்குறவர் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, என்ன போனாங்க, நாங்கள் ஒரு கொஞ்சம் சபையிலேருந்து கொஞ்சம் பேர் போயிருந்தோம். போயிட்டு அவங்களே காசு கலெக்ட் பண்ணி டீ வாங்கியாந்து எங்களுக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அதே டீ போட்டு கொடுக்குறாங்களேன்னுச்சா அங்கே கேட்டோம், எதுக்கு இந்த இல்லையா, எங்கள் ஊருக்கு யார் வந்தாலும் நாங்கள் காசு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு டீ கொடுப்போம் அப்படின்னாங்க. பாடுறா இந்த அன்பை எப்படி பாருங்களேன். நாம் யோசிப்போம் யார் இவனுக்கு நம்ம டீ கொடுக்கணும்னு யோசிப்போம். அவங்க அதை யோசிக்கவே இல்லைன்றது தான் முக்கியம். அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நரிக்குறவர் ஒருத்தர், அது என்ன பவளமணியா, அது என்ன மணின்னு எனக்கு தெரியாது, பவளமணியா. நான் அதெல்லாம் மணி மாலை இதெல்லாம் போடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போவே போட மாட்டேன், இப்பவும் போட மாட்டேன். இப்போ போடுவீங்களான்னு கேட்டுறாதீங்க, இப்பவும் போட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எது செய்தாலும் எனக்கு இயேசுவுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். அது இயேசுக்கு செலுத்தினா நல்லாயிருக்கும், எனக்கு செலுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அதனால் என்ன பண்ணாரு, அவங்க பவளமணியா, அவங்க அந்த நரிக்குறவர் இது பண்ணி என்ன பண்ணார், எடுத்தாந்து ஒரு பவளமணி எடுத்தாந்து எனக்கு போட்டார்.
ஐயா இது பவளமணி இவ்வளோ விலை நாங்கள் வச்சு இது பண்ணுவோம், விற்போம் அப்படின்னு சொன்னார். காசு வேணுமான்னு கேட்டேன். ஐயோயோ இல்லையா, நாங்கள் இயேசு சாமிக்கு போடுறோம் அப்படின்னார். எனக்கு அவர் சொல்கிற வார்த்தை, எனக்கு போடுறத அவர் யாருக்கு போடுறதா சொல்கிறாரு? இயேசு சாமிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த அந்நியரை ஏன் நாம் உபசரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இளைப்பாற செய்யணும்னு சொன்னால், அந்த அவர்கள் இயேசுவை அறியாத அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நாங்கள் போகவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு முறை சாம்சன் ஒரு முறை இந்த இதில் ஊழியம் சேரும்போது அங்கே போயிட்டு 2-3 வாட்டி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் மூலமாக ஒரு முறை போயிருக்கேன். அப்புறம் 2-3 வாட்டி இது மாதிரி போயிருக்கேன், ஒரு 4-5 முறை போயிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த தெருலையோ அந்த இடத்துலையோ போய் சுவிசேஷம் சொல்ல நேரம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல, சமயம் வாய்க்கலை. அப்போது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்நியரை நீங்கள் உபசரிக்க வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆண்டவர் தேவதூதன் எப்படி வராரு பாருங்க, அந்நியரை போல வருவாராம். அதனால அந்நியரையும் நீங்க உபசரிங்க. இப்போ நம்ம ஞாபகப்படுத்தலாமா? பரிசுத்தவான்களை உபசரியுங்கள். 2, சபையாரை உபசரியுங்கள். 3, ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். 4, அந்நியரை உபசரியுங்கள். ஜெபிக்கலாமா யாராவது ஒருத்தர்?